ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கான கொழுக்கட்டை மாவு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மாவு தான். நம்ம கடையில் வாங்கணும் இல்லை நம்ம காய வச்சு அரைச்சி வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் என்னைக்கு கொழுக்கட்டை செய்கிறீங்களோ அன்னைக்கே நீங்கள் அந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செஞ்சுருக்கோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம பச்சரிசி தான் பயன்படுத்தணும், புழுங்கல் அரிசி பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த 1 கப் அரிசியை நல்லா அலசிக்கோங்க. இப்போ இதை நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாச்சு ஊற வைக்கணும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா வடிய விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு க்ளீனான துணி இல்லைன்னா பேப்பர் டவரில் காய வைக்க போகிறோம். அரிசியை நல்லா பரப்பி விட்டு நல்லா காய விடுங்க. இது நல்லா நிழலில் காஞ்சாவே போதும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. இது லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு உலர்த்தணும். அதனால வீட்டுக்குள்ளாரையே நிழலில் காய வைங்க. இதை கையை வச்சு பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறது தெரியும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் காயிட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் நல்லா போயிடுச்சு. அரிசி அப்படியே தனித்தனியாக வருது. இதில் முக்கியமான விஷயம், அரிசியை நம்ம ரொம்ப காய விட்டுறக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டாக போனால் போதும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் குட்டி ஜாரில் 2 டைம் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ மொதல் டைம் அரைச்சி அதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதை சலிக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடிய மாவு சல்லடை தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கும், ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதனால நமக்கு மாவு நல்ல பொடியாக கிடைக்கும். இதில் மிச்சப்பட்ட கப்பியையும் நம்ம ஆல்ரெடி மிச்சம் வச்சுருக்கிற அரிசியையும் போட்டு நம்ம மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரித்து அரைக்கும் போது நல்லா மாவு அரைப்பட்டு வரும். ஒரே நேரத்தில் ரொம்ப போட்டு அரைச்சோன்னா அப்புறம் மாவு சரியாக அரைப்படாது. இப்போ 2வது தாட்டியும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம அவிக்க போகிறோம். அதுக்கு இட்லி பானை இல்லைன்னா இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பில் ரெடியாக வச்சுடுங்க. தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுற தட்டு மாதிரி வச்சுட்டு இது மேலே நம்ம நல்லா சுத்தமான துணியை அலசிட்டு புழிஞ்சி போட போகிறோம். அதில் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கும் அந்த துணியில். ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க. இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை போட்டு அவிக்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நல்லா ஒயிட்டான துணியாக யூஸ் பண்ணுங்கள். கலர் துணி எதுவும் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா மாவு எதுவும் கலர் ஆகிடும். அதனால நல்ல வெள்ளை துணியாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு நம்ம மூடி வச்சு அவிக்க போகிறோம். இந்த மாவை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம அவிக்கணும். இந்த நேரத்தில் நம்ம வெல்லம் தண்ணி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கூட தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுமா சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப தேவை கிடையாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்படியே வெல்லம் சூட்லேயே நல்லா கரைஞ்சி வரும். நம்ம வெல்லம் பார்த்திங்கன்னா கரைய அதுவே நல்லா தண்ணியாக இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு மாவு பசையும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அப்போக்குள்ளே நீங்கள் நல்லா சூடான தண்ணி வச்சு அதில் சேர்த்துக்கணும். இப்போதைக்கு இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நான் ஏலக்காவை ஆல்ரெடி சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் முழு ஏலக்காவை நசுக்கி போடுற மாதிரி இருந்தால் 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் கரைஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் சுத்தமான வெல்லம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வடிகட்டாமல் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஏதாச்சும் தூசி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வடிகட்டிக்கிறோம். நம்ம மாவில் உப்பு சேர்க்கறதுனால இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்க்கறதுனால நமக்கு இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். அந்தளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணும்னு தேவை கிடையாது. இப்போ இந்த வெள்ளைப்பாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு செக் பண்ணலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். மாவு வெந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மாவை அழுத்தி பாருங்க. உங்கள் 2 விரலால் அப்படியே எடுத்து இப்படி திரிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சேர்ந்துட்டு வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவரில் உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் குழியான பாத்திரத்தில் எடுத்து கலரும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த சூட்டில் அப்படியே இந்த மாவு ஊறும். நான் இப்போ கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம பாகு அப்படியே டைரெக்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா பாகு நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 கப் வரைக்கும் தேங்காய் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட
குறைச்சோ போட்டுக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நிறைய போடுறேன். இதை நல்லா வந்துட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்துட்டு நல்லா இந்த சூட்லேயே வந்து ஊறி வரணும். அதனால் மாவு நல்லா அழுத்தி அமுக்கி வச்சுட்டு நீங்கள் இது மேலே வந்துட்டு ஈரமான டவல் இல்லாட்டினா வந்துட்டு பேப்பர் டவல் வச்சு மூடிடுங்க. கொழுக்கட்டை மாவு எப்போதுமே காயக்கூடாது, அதனால இந்த மாதிரி மூடி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மறுபடியும் அடுப்பில் நம்ம தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி தட்டு இல்லாட்டினா ஸ்டீமிங் தட்டை வந்துட்டு நம்ம ரெடியாக எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க, அதனால் கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவை எடுத்து குட்டி குட்டி பாலாக உருட்டி நம்ம கொழுக்கட்டை மாதிரி வைக்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டை வந்து உருண்டையாக பால் மாதிரியும் செய்வாங்க, இல்லாட்டினா கையால் அமுக்கி பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செய்வாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி இட்லி தட்டிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம துணி போட்டு வேக வைக்கிற மாதிரி கூட இதை வேக வைக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு தட்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நெய் தடவிக்கணுங்க. இல்லை நீங்கள் துணியில் வச்சு வேக வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே டேரெக்டாக வச்சு வேக வைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உருண்டையும் செய்கிறேன், அதே மாதிரி பிடி கொழுக்கட்டையும் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தீயில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நம்ம மாவு வேக வச்ச மாதிரி வேக வச்சிடலாம். நீங்கள் டைமிங் கணக்கு வச்சுட்டே வந்துட்டு கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு கலருமே பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கொழுக்கட்டையை உடச்சி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பிடி கொழுக்கட்டையுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் இனிப்பு கொழுக்கட்டை மட்டும் கிடையாது, நம்ம மோதகமும் செய்ய முடியும். வெள்ளைப்பாகுக்கு பதிலாக சூடான தண்ணியில் உங்களுக்கு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு போட்டு நீங்கள் இதில் ஊற்றி பிசைஞ்சிங்கனாவே இந்த மோதகத்துக்கு மாவு ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே நமக்கு பிடிச்ச பூரணம் வச்சு நம்ம மோதகம் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம மோதகத்துக்கு உள்ளார வைக்கிற ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் வந்து 3 வகையான மோதகத்துக்கு உள்ளார வைக்கிற ரெசிபி வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாவில் நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை விளக்கும் செஞ்சு சாமிக்கு வச்சு படைக்கலாம். கொழுக்கட்டை சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோ லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.